viewers, welcome to Preeti Valangum Kitchen Killadigal. இன்னைக்கு சண்டே அப்படிங்கறதுனால செமையான செலிபிரிட்டி வந்து இங்க சமைக்க போறாங்க. இன்னைக்கு நமக்கான செலிபிரிட்டி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு அருமையான இசையமைப்பாளர் இங்க வர போறாங்க. இன்னைக்கு தமிழ் சினிமா இல்லங்க உலக சினிமாவை எடுத்துக்கிட்டாவே வந்து பிரம்மாண்டம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாயிடுச்சு. இந்த பிரம்மாண்டமா எல்லாமே பண்றதால வந்து லோ பட்ஜெட் படங்கள், அதாவது தரமான கதை இருக்கும், தரமான படங்கள் இருக்கும், தரமான டெக்னீஷியன் இருப்பாங்க. ஆனா இந்த பிரம்மாண்டத்தோட போட்டி போட முடியாம இருக்கு. ஆனா இன்னைக்கு இங்க வரப்போற இசையமைப்பாளரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி லோ பட்ஜெட் படங்களுக்கு கை கொடுத்து உதவக்கூடியவர் அப்படின்னு தைரியமா சொல்லலாம். ஏன்னா வந்து லோ பட்ஜெட் படங்களுக்கு இசையமைக்கிறது மட்டும் இல்லாம அந்த இசையை தரமாவும் கொடுக்கிறவர் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் இவரை பத்தி வந்து ரொம்ப பெருமையா சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கேரளா அதாவது வந்து மலையாள படம் தந்திரா அப்படிங்கிற படத்துக்காக வந்து ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்காரு. ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நான் வெல்கம் பண்ண போறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இசையமைப்பாளர் தஷி அவர்கள். வெல்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். ஓகே. ஸோ வந்து உங்க பேரை சொன்ன உடனே வந்து நீங்க பல படங்கள் இசையமைச்சிருக்கீங்கல்ல சார்? வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னா வந்து இங்க பெரிய எனக்கு ஒரு லிஸ்டே கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் வந்து அந்த லிஸ்ட்டை பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம். நீங்க இன்ட்ரோடியூஸ் ஆன முதல் படம் எது சார்? எனக்கு முதல் படம் வந்து கேரளா ஸ்டேட் அவார்டு வந்து வாங்கின படம் தந்திரா தான். ஓ, முதல் படத்திலே ஸ்டேட் அவார்டு வாங்கிட்டீங்க. ஆக்சுவலாக வந்து நான் வந்து ஒரு 2000 படம் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு பின்னணி இசைக்காக மியூசிக் மார்க்கிங் பண்ணியிருக்கேன். ஓகே. ஒரு 47 மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே. யாரோட சேர்ந்து இந்த 2000 படங்கள் முக்கியமான மியூசிக் டைரக்டர்ஸ் யாரோட சேர்ந்து? பரத்வாஜ் சார், ஓகே, அப்புறம் சிற்பி தேவேந்திரன், பாலா பாரதி, மலையாளத்தில் எஸ்பி வெங்கடேஷ், ஓகே, நல்ல ஜாம்பவான் ஷியாம் மியூசிக் டைரக்டர், அப்புறம் ஏஆர் ரஹ்மான் சாரோட படமும் ரொம்ப மியூசிக் மார்க்கிங் பண்ணியிருக்கேன். ஓகே. அது மாதிரி எல்லா பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர் சக்கரவர்த்தி தெலுங்குல, ஸ்ரீ மியூசிக் டைரக்டர் எல்லார்ட்டையும் ஒர்க் பண்ணிருக்கேன். சோ ஆல்மோஸ்ட் எல்லா லாங்குவேஜ்லயும் ஒர்க் பண்ணிருக்கீங்க, தமிழ் மட்டும் இல்லாம? இல்ல, எல்லாமே ஒர்க் பண்ணிருக்கேன். தமிழ்ல வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் மலையாளத்துல என்ட்ரி கிடைச்சது. தமிழ்ல வந்து எனக்கு மாணவன் நினைத்தால் அந்த படம் தான் தமிழ்ல என்ட்ரி. எனக்கு கேரளா ஸ்டேட் அவார்டு கிடைச்சோன்னா அடுத்து தமிழ்ல கிடைச்ச படம் வந்து மாணவன் நினைத்தால். சூப்பர் சார், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க, ஒரு இசையமைப்பாளரா ப்ரூவ் பண்ணிட்டீங்க. நான் சமையலை பொறுத்த வரைக்கும் எந்த அளவு? சமையலை பொறுத்த வரைக்கும் எப்படி இசையில் டேஸ்ட் கொடுக்குறோமோ அந்த மாதிரி ஒரு நம்ம இன்னைக்கு இருக்கிற பசங்கள் எப்படி என்ன ஃபுட்டு இன்னைக்கெல்லாம் சாப்பிட்றது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு நம்ம ஒரு தரமான ஃபுட்டு கொடுக்கணும்னு ஒரு ஆசை. அதுதான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸா ஒரு ஃபுட்டு. அதாவது ஸ்டூடண்ட்ஸை எய்ம் பண்ணி இன்னைக்கு சமைக்க போறீங்க. ஓகே, சூப்பர். ஆனா நீங்க நார்மலாவே சமைப்பீங்களா இல்ல கிச்சன் பழக்கமே போனது கிடையாதா? ஆனால் நார்மலாகவே நீங்கள் சொன்னது ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி இது. சமைச்சிருக்கோம். ஆனால் எப்போ சமைச்சிருக்கேன்னா இந்த மாதிரி பசங்களுக்காக. ஓ, இப்படி ஏதாவது ப்ரோக்ராம் போனாதான் உண்டு. வீட்ல யார் சமைப்பாங்க? வீட்ல வைஃப் சமைப்பாங்க. வைஃப் எப்படி சமைப்பாங்க? நல்லா அருமையாக சமைப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து பட்டுக்கோட்டை தான் பூர்வீகம். நல்ல சமையல் வந்து தெரிஞ்சவங்க, சமையலை கரைச்சி குடிச்சவங்க, ரொம்ப அற்புதமா பண்ணுவாங்க. ஓகே, சூப்பர். அண்ட் வந்து இவர் சமைக்க போறது இன்னைக்கு வந்து நம்ம வைஃப் கிட்டயும் கேட்போம் எப்படி பண்ணிருக்காரு அப்படிங்கறத நாங்க கொடுத்து அமைச்சு கேட்கறோம். ஓகேவா? இன்னைக்கு என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு வந்து இந்த கசட் அப்படி பசங்களுக்கு வந்து இப்போ எல்லாரும் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் இப்போ யாரும் சாப்பிட்றது இல்லை. அதை வந்து நம்ம வந்து இதை வந்து பால், இந்த கசட்டு இதெல்லாம் வச்சு ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்ற அளவு ஒரு ஈஸியாக கஸ்டர்ட் அதான் நீங்க சமைக்க போறீங்களா? ஓகே. இதுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன? இதுல பால், ஓகே, பால் தான் வந்து நம்ம அதிகமா வச்சிருக்கோம் இல்ல? பால், சர்க்கரை, ஓகே, இந்த கசட், அப்புறம் ஃப்ரூட்ஸ், அப்புறம் இல்லை இதெல்லாம் வந்து எல்லாம் மொத்தமா நம்ம போட்டு பண்ணும்போது அதோட டேஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு ஈஸியாக பிடிக்கும். ஓகே. அண்ட் ஃப்ரூட்ஸ் கேட்கவே தேவையில்ல. குழந்தைங்க வந்து எதை சாப்பிட்றாங்களோ இல்லையோ ஃப்ரூட்ஸை சாப்பிட்ற குழந்தைங்க நல்ல குழந்தைங்க இருக்காங்க. ஓகேவா? ஓகே. முதல்ல நம்ம என்ன பண்ண போறோம்? முதல்ல வந்து நம்ம பாலை வந்து பாயில் பண்ண போறோம். ஓகே, பண்ணிடலாமா? பண்ணிடலாம். ஆனா இன்னைக்கு நீங்க சொல்ல நான் தான் சமைக்கணும்னு நினைக்கிறேன். சோ நம்ம ரெண்டு பேரும் வந்து ஷேர் பண்ணிப்போம் இன்னைக்கு சமையல. ஓகேவா? இது காயட்டும். காஞ்ச உடனே வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் சக்கரை. ஓகே, சக்கரை கொஞ்சம் தேவையான அளவு. அதுக்கப்புறம் வந்து கஸ்டர்ட் பவுடரையும் நம்ம வந்து ஆட் பண்ண போறோம். ஓகே. நான் என்ன பண்றேன்னா ஒரு 2 to 3 ஸ்பூன் வந்து கஸ்டர்ட் பவுடரும் ஒரு 4 டீஸ்பூன் சக்கரை. ஓகேவா? ஓகே. இந்த பால் காயறதுக்குள்ள மாணவன் நினைத்தால் படத்துக்கு அப்புறம் தமிழ்ல வந்து வேற எந்த படங்கள்லாம் நீங்க சேமிச்சீங்க? சங்கரூர் ராஜபாளையம், அப்புறம் வந்து சக்கரவர்த்தி திருமகன். ஓகே. அப்புறம் இது அதில் வந்து ஒரு கண்டினியூவாக வந்த படம் மாணவன் நினைத்தால் வந்து பாக்யராஜ் சார்
கேரக்ட் பண்ணாரு. ஓகே. நல்ல அற்புதமான ஒரு படம் அது. ஓகே. அதே மாதிரி சங்கரூர் ராஜபாளையம், சக்கரவர்த்தி திருமகன், அப்புறம் என்பிஆர் குமாரசாமி. ஓகே. இப்போ கரண்ட்ல வந்து இந்த படம் அபூர்வ மகான், நானாக நான் இல்லை. ஓகே. நல்ல ஒரு அற்புதமான இப்ப ரிலீஸ் ஆக போகுது. ஓகே. அதுக்குள்ள நமக்கு பால் காஞ்சிச்சு. நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் கஸ்டர்ட் பவுடர், சக்கரை ஒரு 4 ஸ்பூன் போட்டு இதை மிக்ஸ் பண்ணிடலாம். ஜி நான் வந்து இந்த கஸ்டர்ட் பவுடரை போட்டு இந்த சர்க்கரையை கலக்கிறதுக்குள்ள எவ்வளோ பயமாயிடுச்சு தெரியுமா? ஏன்னா வந்து நிஜமாவே வந்து என்ன சொல்றது, இல்லை உண்மை நல்லா நான் என்ன நினைச்சேனோ அதுக்கு மேலே பண்ணிட்டு அது மேலே பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து கொஞ்சம் பரபரப்பா ஆயிட்டேங்கிறதுனால நீங்க எனக்காக ஏதாவது ஒரு 2 லைன் பாட முடியுமா? பாடுங்களேன். இதை ஓகே பண்றதுக்குள்ள பாடுங்களேன். நிலவே தங்க நிலவே என்னை பாராமல் போகாதே, காற்றே தென்றல் காற்றே என்னை தீண்டாமல் போகாதே. ஓகே. இது வந்து எந்த படத்துல நீங்க இது மாணவன் நினைத்தால். ஓகே. அதுல நீங்க ஸ்டேட் அவார்ட் வாங்குனீங்கல்ல, அந்த அந்த பாடல் பத்தி சொல்லுங்களேன். எந்த அது ஆக்சுவலா அந்த ஸ்டேட் அவார்ட் வாங்குனது பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு, பின்னணி இசை. பின்னணி இசைன்றது இன்னைக்கு வந்து எல்லா மியூசிக் டைரக்டருக்கும் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு. ஓகே. எப்படி சாங் வந்து அம்மான்னு சொல்றோமோ, அப்பா வந்து பின்னணி இசை. ஓகே. சோ ரெண்டு கம்பைண்டா இருக்கணும், அப்பதான் ஒரு ஃபேமிலியா அது வந்து சிங்க் ஆகும். ஓகே. அதுல வந்து அந்த படத்தை வந்து ஒரு பெரிய லெவல்ல பண்ணி கொடுத்தாங்க. அந்த படம் ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆயிடுச்சு. ஓகே. ஸ்டேட் அவார்டு வந்து டைரக்டர் வந்து அவர் கண்டிப்பா உங்களுக்கு ஸ்டேட் அவார்டு கிடைக்கும் சார். இது பார்த்த உடனே படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்த்த உடனே சொன்னாரு. ஆனா அவர் சொன்ன அந்த வாய்மொழித்தான் கண்டிப்பா பழிச்சது. ஏன்னா எல்லாம் அது ஒரு பெரிய ஒரு இதுதான். ஏன்னா அவங்க எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்க, மலையாளி நினைச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து பட்டுக்கோட்டை. நீங்க மலையாளி கிடையாது. மலையாளி இல்லை, ஆனால் மலையாளத்துல தான் எனக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி கிடைச்சது. அந்த கேஜே போஸ் அவர் வந்து அற்புதமாக அந்த படம் பண்ணியிருந்தார். ஸோ வந்து அவருக்கு வந்து நிஜமாவே நம்ம தேங்க் பண்ணியே ஆகணும். இப்போ நம்மளோட பொறுத்த வரைக்கும் வந்து இது ஒரு என்ன எனக்கு தெரிஞ்சு வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு என்ன சார் பண்ணும்? இப்போ இதை வந்து ஃப்ரிட்ஜில் நம்ம ஆறுன பிறகு ஆமாம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஓகே, அது வந்து உங்களுக்கு ஒரு ஐஸ்கிரீம் டேஸ்ட். இது ஆறுனதுக்கு அப்புறம் இதை மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த ஃப்ரூட்ஸை மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் அதை அப்படியே கலக்கிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அது ஒரு உங்களுக்கு பெரிய டேஸ்ட் கிடைக்கும். இன்னைக்கு பசங்களுக்கு வந்து பிடிக்காதவங்களுக்குலாம் பிடிக்காது. ஓகே. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஆறுறதுக்காக வைக்க போகிறோம். இது ஆறுறதுக்குள்ள நம்ம ப்ரோக்ராமில் நான் ஒரு பிரேக் சொல்லலான்னு இருக்கேன். உங்கள் ஸ்டைலில் ப்ளீஸ் பிரேக். இது பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். சார் நம்ம வந்து பல விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். நான் உங்களுக்காக வந்து இந்த ஃப்ரூட்ஸை கட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றேன். ஆனா நீங்க வந்து எப்படி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு இசையமைப்பாளர் ஆகணும் அப்படிங்கறது எப்போ உங்களுக்கு தோணுச்சு? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா என்னோட அப்பா வந்து லிரிக் ரைட்டர், பட்டுக்கோட்டை பாரதி மோகன். அவர் வந்து லிரிக் எழுதுவாரு. அவர் 8 வயசுலேருந்து எனக்கு அந்த ஆர்வம் இருக்கு. நான் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பேன். அப்போ எங்கள் அப்பா என்ன சொல்றாரு, நீ ஒரு பெரிய மியூசிக் டைரக்டராக வருவேன், ஆனால் உனக்கு வந்து நான் ஒரு நல்ல மியூசிக் டைரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணேன்னு சொல்லி மலையாளத்தில் ரவீந்திர மாஸ்டர்னு சொல்லி பெரிய ஜாமான், அவர் ஒரு 6 நேஷனல் அவார்டு வாங்கினவர் மலையாளத்தில். அவர்கிட்ட போய் அசிஸ்டண்டாக போய் ஜாயின் பண்ணேன். அதுலேருந்து இன்னி வரைக்கும் நான் இப்போ என்ன ஒரு மலையாளத்தில் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி நானும் வந்து நிறைய சிங்கர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 100-150 பேர் மேலே இருக்காங்க. அதே மாதிரி லிரிக் ரைட்டர்
இன்னைக்கு வந்து லிரிக் ரைட்டர் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்குலாம் யாரும் சான்ஸ் வந்து கொடுக்குறது கஷ்டம். ஆனால் திறமையான ஆளுக்கு நான் கண்டிப்பாக வந்து இது வரைக்கும் ஒரு 180 பேர் மேலே எழுதியிருக்காங்க. ஏன்னா நம்ம திறமை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஒரு படத்துக்கு வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்து அந்த தந்திரா வந்து இன்னைக்கு வந்து அடையாளம் காமிச்சிருக்கு. அதே மாதிரி என்கிட்ட வந்த கலைஞர், இசைக்கலைஞரும் சரி, சிங்கர்ஸும் சரி, அதே மாதிரி ரைட்டரும் சரி, எல்லாமே வந்து என்கிட்ட வந்திருக்காங்க. வந்தவங்களுக்கு கண்டிப்பா நான் வந்து ஒரு லைஃப் ஏற்படுத்தி கொடுத்திருக்கீங்க. இப்போ இன்னைக்கு ஸ்டேஜ்ல வந்து ஒரு இசையமைப்பாளருக்கு இருக்கிற பெரிய சேலஞ்ச் தான் எதை சார் சொல்றீங்க? இசையமைப்பாளர் பெரிய சேலஞ்சுன்னா நம்ம ஹிட்டு தான். ஹிட் கொடுத்தாங்க. அதுதான் முக்கியம். ஏன்னா வந்து என்ன சொல்றது, ஒரு படம் ஹிட் கொடுத்துட்டா அவங்களோட ரேஞ்ச் எங்கேயோ இருக்கு. அதே மாதிரி ஒரு படம் வந்து அது சரியா போகலன்னா அவங்க கிட்டத்தட்ட எங்க போனாங்கன்னே சொல்ல முடியும். ஆமா, அது கண்டிப்பா. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம், நம்மளோட ஃபுல் எஃபெக்ட் எடுத்து அந்த படத்துக்கு என்னென்னலாம் பண்ணோம். ஏன்னா ஒரு டைரக்டர் வந்து ஒரு கதையை 20 வருஷமா யோசிப்பாங்க. 20 வருஷமா யோசிச்ச அந்த கதையை நம்ம கிட்ட வந்து சொல்லுவாங்க. அப்போ நம்ம உடனே அந்த பாட்டை வந்து ஒரு அழகு கெடுக்காம லிரிக்கு புரியுற மாதிரி சவுண்டிங் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம கொஞ்சம் அதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி இப்போ இளையராஜா சார் எப்படி சவுண்டிங் இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கோம், அதே மாதிரி ரிதம்ல வந்து இன்னைக்கு நம்ம குத்து ரிதம்லாம் கேட்டிருக்கோம். இந்த ரிதம் எல்லாம் பண்ணது வந்து கேவி மகாதேவன் ஐயர் அவங்க தான் பெரிய ஒரு ஜாம்பவான். இன்னைக்கு இசைக்கு வந்து திலகம் அப்படின்னா கேவி மகாதேவன் ஐயர். அவர் இப்போ அந்த ரிதம்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. அந்த பாட்டு மாமா 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 அந்த ரிதமுக்கெல்லாம் வந்து அவர் அன்னைக்கு போட்ட அந்த ரிதம் தான் இன்னைக்கு வந்து எல்லா மியூசிக் டைரக்டரும் வந்து இந்த பீட்டுன்னா இப்படி ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கு வந்து அவர் தான் குரு. ஸோ நம்ம கஸ்டர்ட் வந்து வெற்றிகரமாக நீங்கள் பேசி முடிக்கிறதுக்குள்ள ஆப்பிளை கட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து போமோகிரானேட்டுக்கு வந்திருக்கேன். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து இதோட சீட்ஸை மட்டும் எடுத்துக்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து இது வந்து உங்க சமையல். இன்னைக்கு நீங்க தான் செலிபிரிட்டி, நீங்க தான் சமைக்கணும். ஆனா நான் சமைச்சிட்டு இருக்கேன், பரவாயில்ல, இருந்தாலும் நான் ஹெல்ப் பண்றேன். நீங்க தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு ஒத்தியா பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆகுது சார். ஓகே, உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க சார். என்னோட ஃபேமிலி வந்து மேடம் ஆக்சுவலாக வந்து எனக்கு அழகான ஒரு மனைவி, அன்பான 2 குழந்தைகள். 2 பேருமே வந்து ஒருத்தர் பியானோ வாசிப்பாரு, ஒருத்தர் ட்ரம்ஸ் வாசிப்பாரு. இசைத்துறையில் நல்லா இதில் தேர்ச்சியில் இருக்காங்க. எனக்கு என்னோட கனவு அது. பசங்க 2 பேருமே நல்ல மியூசிக் பேரை வந்து அவங்க காப்பாற்றணும். ஏன்னா நான் இப்போ எப்படி அவார்டு வாங்கணும் அதே மாதிரி பசங்க வந்து ஆஸ்கார் அவார்டு வாங்கணும்னு கண்டிப்பா. ஓகே, கண்டிப்பா நிறைவேற்றுவாங்க, அது எந்த டவுட்டும் கிடையாது. அப்பா வந்து ரைட்டர் மேடம். அப்பா வந்து பேசிக் வந்து என்னன்னா அவர் வந்து ஒரு டாக்டர் வேலையை ரிசைன் பண்ணிட்டு சினிமாவுக்காக வந்து பாடல் எழுத வந்தார். அப்போ அவர் வரும்போது அவரோட ஏன்னா எங்கள் பட்டுக்கோட்டை பாரதி மோகன் அப்படின்ற பேர் வந்தது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. பழைய ரைட்டர் நம்பர் 1 அவர் தான். அவர் பாடல் இல்லாமல் இன்னைக்கு உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. அவரோட இதில் பாதிப்பு வந்து அப்பாவுக்கு வந்தது. அவர் அதுலேருந்து அவர் என்ன பண்ணார், நான் கண்டிப்பாக சினிமாவில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி டைரக்ஷன் பண்ணார். அத்தான்னு ஒரு படம். அப்புறம் அதுக்கு தொடர்ந்து நிறைய படங்களுக்கு பாடல் எழுதியிருக்காரு. அதே மாதிரி என்னையும் வந்து ஒரு பெரிய மியூசிக் டைரக்டராக வரணும் அப்படின்னு சொன்னார். அது 8 வயசுலேருந்து அதோட கனவு நிறைவேறிட்டு இருக்கு. அண்ட் இப்போ ஃபியூச்சர்ல வந்து 2-3 படங்கள் சொன்னீங்க. அண்ட் அதர் லாங்குவேஜ் படங்கள் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்க? அதர் லாங்குவேஜ் வந்து பெங்காலி, ஒரிசா மேடம். அது 170 படம் பண்ணியிருக்கேன். ஓகே, பேக்ரவுண்ட் ஸ்கோர். பெங்காலி, ஒரிசா. இப்போ ஒரு கன்னட படம் இப்போ போயிட்டு இருக்கு. ஒரு கன்னடாவில் ஒரு படம் பண்றேன். அவர் டைரக்டர் முகிலன், ஒரு டைரக்டர். அவரோட இது சாங் போயிட்டு இருக்கு. இப்போ அதே மாதிரி வந்து போஜ்பூரி, அஸ்ஸாம், எல்லா லாங்குவேஜ், எந்த மொழியும் நீங்க விட்டு வைக்கல. ஆமா, ஃபுல்லா. அதே மாதிரி இங்கிலீஷ் படம் ஒன்று வந்து ஒரு 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 தத்துவ படம்னு சொல்லுவாங்க. அந்த ஊரோட இது அண்டர் த ஸ்கை
அப்படின்னு ஒரு படத்தை வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணி கொடுத்தேன். ஓகே. அது ரொம்ப அற்புதமா இருந்தது. யூஎஸ்ஏல இருந்து வந்தாங்க. ஓகே. அது இந்த மலையாள படத்தை பார்த்து தான் வந்தாங்க. ஏன்னா அங்க ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து நிறைய திறமைசாலிகள் இங்க தான் இருக்கோம் இல்லையா? அப்ராட்ல இருந்து இங்க வந்து தான் பல விஷயங்கள் பண்ணிட்டு போறாங்க. ஏன்னா இது கொஞ்சம் குட்டி குட்டியா கட் பண்ணீங்கன்னா நல்லா. ஓ இதுவா? ஓகே. இப்போ நீங்க வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்து எவ்வளவு வருஷங்கள் சார் ஆகுது? நான் இந்த ஃபீல்டுக்கு வந்து 30 வருஷம் ஆகுது. 30 வருஷம் ஆகுது. ஓகே. ஆனா அப்ப இந்த क्वेश्चन தாராளமா கேட்கலாம். அன்னைக்கு இருந்த இசைக்கும் இன்னைக்கு இருந்த இசைக்கும், அதாவது டெக்னிக்கல் வைஸா இருக்கலாம் இல்ல வந்து பாடல்கள்ல வித்தியாசமா இருக்கலாம், என்ன வித்தியாசம் உணர்றீங்க? ஒண்ணும் இல்ல மேடம், அன்னைக்கு வந்து 7 to 1 அப்படின்னு ஒரு கால் ஷீட் இருக்கு. ஓகே. 7 மணில இருந்து 1 மணிக்குள்ள சாங் முடிச்சிருவாங்க. அப்ப வந்து முடிச்சிருவாங்க. அப்ப 50 பேர் வந்து ஒண்ணா வாசிப்பாங்க. ஓகே. ஒண்ணா வாசிக்கும் போது அப்போ பாத்தீங்கன்னா அந்த ஃபுல் ஃபீல் இருக்கும். ஓ மேனுவலா பண்ணிட்டோம். அப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த கம்ப்யூட்டர் இசை இதெல்லாம் கிடையாது. ஓகே. மேனுவலா வாசிப்பாங்க. அப்போ சிங்கர்ஸ் லைவா வந்துருவாங்க. ஓகே. வந்துட்டு எல்லாரும் கூட்டா ஒரே இடத்துல இருந்து எல்லாருக்குமே தெரியும் அவங்க என்ன வாசிக்கறாங்க, நம்ம என்ன பாடுறோம் எல்லாருக்கும் தெரியும். அவங்க பாடுற அந்த சிங்கர் இங்க குரல் கொடுத்தாங்கன்னா லாஸ்ட்ல வயலின் செக்ஷன்ல இருக்கிறவங்க வரைக்கும் கேட்கும். ஏன்னா அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு மியூசிக் டைரக்டர் இன்னைக்கு லைவ் ஆர்கெஸ்ட்ரா போட்டு அந்த மாதிரி பண்ணானா, நீங்க சொன்னீங்கல்ல இன்னைக்கு இசை ஏன் அப்படி இருக்குன்னு, அது வந்து நீங்க சொல்றது கேள்வி வராது. ஓகே. ஏன்னா லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் மறந்துட்டாங்க. ஓகே. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து யார பேரா பாடுறவங்க அவங்க தனியா பாட்டு போறாங்க, இவங்க தனியா பாட்டு போறாங்கல. இன்னும் ஒண்ணும் தெரியல மேடம், என்னன்னா லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் இப்போ வயலின்லாம் மறந்துட்டாங்க. ஓகே. வயலின் இருக்கு, சித்தார் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. ஓகே. அதெல்லாம் நம்ம கல்ச்சரல் இன்ஸ்ட்ருமெண்ட். அப்புறம் செல்லோன்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. ஓகே. அப்புறம் டபுள் பேஸ்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. அப்புறம் வந்து சாரங்கி இருக்கு, தில்ருபா இருக்கு. இந்த மாதிரி பல இன்ஸ்ட்ருமெண்ட் இன்னைக்கு வந்து மறந்துடுறாங்க. ஓகே. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல பழைய டோன்ஸ் இன்னைக்கு கிடைக்குது அப்படின்னா, இன்னைக்கு மென்மையா இருக்கிற அந்த ஒரே காரணம் என்னன்னா அந்த லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே. இன்னைக்கு லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்ல, ஒரு கீபோர்டுல என்ன வேணும் வாசிக்கலாம். ஆனா இன்னைக்கு இருக்கிற சவுண்ட் ஸ்பீக்கர்ஸ்க்கு செஞ்சு கண்டிப்பா செய்யணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பேட்டர்ன் பண்ணோம். அதே மாதிரி லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் சேர்த்தா இப்போ நம்ம எப்படி இந்த இதுல நம்ம சமையல்ல வந்து இப்போ வாழைப்பழம் இது எல்லாமே சேர்க்கிறோம் பாத்தீங்களா, நம்ம கையால கட் பண்றதுக்கும் மிஷின்ல போட்டு கட் பண்றதுக்கும் இப்போ வந்து எவ்வளவு அற்புதமா நீங்க கட் பண்ணிருக்கீங்க. இப்போ இதை வந்து நம்ம சமைக்கும் போது ருசியா இதே மாதிரி தான் சாங்ஸ். ஓகே. சோ இப்போ என்ன பண்ண போறோம்னா இதெல்லாம் சேர்க்க போறோம். ஓகே. இது ஒரு 2 மினிட்ஸ் வச்சிருந்தா போதும் இல்லையா? 2 மினிட்ஸ். கிட்டத்தட்ட முடிஞ்சாச்சு ஜி. நம்ம வேலை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இது ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகட்டும். அதுக்கு முன்னாடி இப்போ நமக்கு இன்னொரு வேலை பாக்கி இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரேக் பண்ணணும். ஓகே. இது பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். வெல்கம் பேக் டு பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். சார் இதை வந்து நம்ம இறக்கிடலாம் நினைக்கிறேன். ஓகே. ஆமா மேடம். இதை இறக்கிட்டு இது கொஞ்சம் ஆறணும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா ஃப்ரிட்ஜ்ல வச்சு அது வந்து கட்டியா ஐஸ்கிரீமா மாறதுக்கு அப்புறம் ஐஸ்கிரீமா இருந்தா பசங்களுக்கு வந்து ரொம்ப டேஸ்டியா சாப்பிடுவாங்க. ஓகே சூப்பர். ஏன்னா இதை இப்படியே சாப்பிடலாம் போல இருக்கு. நல்லதா இருக்கு. கண்டிப்பா. அண்ட் நமக்கு இன்னொரு வேலை முக்கியமான வேலை பாக்கி இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து நீங்க பாடிட்டீங்க அப்படிங்கறதுனால நம்ம போயிடலாமா? ரீகேப் போயிடலாமா? ஓகே ரீகேப் போயிடலாம். நம்ம என்னெல்லாம் பண்ணோம் நான் தான் பண்ணேன். ஆனா எனக்கு தெரியல, உங்களுக்கு சொல்றது முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா பால் ஒரு கப் எடுத்துக்கிட்டு அதை வந்து நல்லா காய்ச்சிட்டு காய்ச்சினதுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் கஸ்டர்ட் பவுடர் போட்டோம். அதுக்கப்புறம் வந்து அதாவது ஒரு 2 ஸ்பூன் போட்டோம். 4 ஸ்பூன் சக்கரை போட்டோம். சக்கரை போட்டு அது வந்து என்ன சொல்றது கொஞ்சம் செமி கிரேவியா ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணனும்னா ஃபுல்லா கலக்கிட்டு நம்ம எல்லா அதாவது ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து ஆப்பிள் அண்ட் பொமோகிரானேட் அதாவது ஆப்பிள் மாதுளம்பழம் வாழைப்பழம் ஒரு 2 வாழைப்பழம் எடுத்துக்கிட்டு அதை நல்லா சின்ன சின்னதா வெட்டி திருப்பி வந்து கொஞ்சம் பால் ஊற்றி அதை டைல்யூட் பண்ணி திருப்பி இதை மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ வந்து
ஈஸியா தான் இருக்குல்ல சொல்லும்போது. பண்ணும்போது தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். சோ இது வந்து ஆறிச்சு இப்போ. இன்னைக்கு வந்து ஹெல்த்தியான ஃபுட் தான் மேடம். கண்டிப்பா எல்லா பசங்களுக்கு வந்து இல்ல, ஏன்னா பசங்க யாரும் நல்லா சாப்பிடுறது இல்ல. இப்போ இது கொடுத்த ஆரோக்கியமான ஒரு ஃபுட். கண்டிப்பா கண்டிப்பா, ஏன்னா வந்து இவ்ளோ ஃப்ரூட்ஸ் இருக்கே. ஆமா கண்டிப்பா. ஃப்ரூட்ஸ், மில்க் எல்லாமே இருக்கு. சக்கரை பசங்க கம்மியா ரொம்ப ஆசைப்பட்டது ஐஸ்கிரீம் தான். அப்ப ஐஸ்கிரீமாவும் வந்துருது. நம்ம செலவு இல்லாம அவன் செலவு இல்லாம வந்து அதுல உங்களுக்கு ஆமா எவ்வளவு செலவாகும். அது இது சாப்பிட்டா உடல்ல வந்து நல்லா இருக்கும். இன்னும் வந்து கோல்டு பிடிக்காது. அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா, ஏன்னா நம்ம ஹைஜீனிக்கா செய்யறோம். ஆமா கண்டிப்பா. ஓகே, நம்ம இப்ப பண்ணி முடிச்சிட்டோம் ஜி. இப்போ என்ன பண்ண போறோம்னா இத வந்து இந்த கப்ல, அதாவது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐஸ்கிரீம் ரேஞ்சில பில்ட் அப் பண்ண போறேன். ஓகே, பாத்தீங்களா? இது வந்து உங்களோட டிஷ்னு சொல்ல முடியாது, ஏன்னா இது நான் தான் சமைச்சிருக்கேன். என் டிஷ்னு சொல்லணும். எப்படி நீங்க சாப்பிட்டு பாக்குறீங்களா? ரொம்ப அற்புதமா இருக்கு. நல்லா இருக்குல்ல ஜி? பாக்குறதுக்கு நல்லா இருக்கு, ஆனா சாப்பிடுறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. சாப்பிட்டு பாப்போமா? சாப்பிடுங்க. ஓகே ஜி, சாப்பிட்டு பாத்துருவோமா? கண்டிப்பா. ஒண்ணும் ஆகாதுன்னு நம்புவோம். ஏன்னா நான் சமைச்சது, அதனால பாத்துக்கங்க. இல்ல நல்லா அழகா நல்லாதான் ஜி சமைச்சிருக்கேன் நானு. ஓகே, இப்போ நீங்க இதை வீட்டுல போயிட்டு சமைச்சு கொடுத்து, ஏன்னா இங்க சொன்னீங்க நான் சமைச்சேன், அதே மாதிரி ஒய்ஃபுக்கு ஏதாவது. கண்டிப்பா இந்த டிஷ் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு அற்புதமா இந்த வாட்டி சொல்றது. அது ஒரு மியூசிக் இசையமைப்பாளர் வந்து இந்த மாதிரி ஒரு டிஷ் கொடுத்துருக்காரு. அவன் எல்லா குழந்தைங்களுக்கும் இது பிடிக்கும். இன்னும் பெரிய இசையமைப்பாளர் ஆகி ஆஸ்கார் அவார்ட் வாங்கணும் அப்படிங்கறது உங்களோட ஆசை. அது நடக்கணும்னு வேண்டிக்கிறோம். இப்போ எங்களால முடிந்த ஒரு சின்ன கிஃப்ட் இந்த ப்ரோக்ராம் வந்ததுக்காக. ஓகே, தேங்க்யூ சோ மச் சார் இந்த ப்ரோக்ராம் வந்ததுக்கு. ஓகே, தேங்க்யூ சோ மச். நல்லா சமைச்சீங்க, இதே மாதிரி சமைச்சு கொடுங்க. வியூவர்ஸ், இன்னைக்கு இந்த எபிசோட் இங்க முடியுது. மறுபடியும் நாளைக்கு யார் வந்து என்ன சமைக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள்ல பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தேவி கிருபா. டாடா, பை பை. டேக் கேர்.